செங்கல்பட்டு மாவட்டம் படூர் OMR சாலையில் மழைநீர் வடிகால் பணியின் போது பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருந்த கேஸ் லைன் வெடித்து தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம். நந்தகோபால், இந்த தீ விபத்திற்கான முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது படூர் பகுதியில இந்த பூமிக்கு அடியில புதைக்கும் போது அந்த கேஸ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு டீ கடை தீயில் கருகி சுமார் ஒரு 6 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமானதாக சொல்லப்படுகிறது. அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதியில் இந்த மத்திய அரசு ஒப்பந்தத்தோடு தனியார் நிறுவனம் இந்த கேஸ் லைன் பூமிக்கு அடியில கேஸ் லைன் புதைக்கும் பணி பணியாற்றி வருகிறாங்க. இது அதுல OMR சாலையில செங்கல்பட்டு மாவட்டம் அந்த திருப்பூர் வரைக்கும் இந்த பைப் லைன் ஆனது பூமிக்கு அடியில புதைக்கப்படுது. இந்த பைப் லைன் சுமார் 1.5 அடி ஆழத்தில் இந்த பைப் லைன் புதைக்கப்பட்டு அந்த வீட்டுக்கு கேஸ் லைன் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த திருப்பூர் அடுத்த அந்த படூர் பகுதியில OMR சாலையில அந்த மழைநீர் வடிகால்வாய் அந்த பணி JCB பள்ளம் நோண்டும் பொழுது இந்த கேஸ் ஆனது அந்த பூமிக்கு அடிக்கப்பட்ட கேஸ் ஆனது வெடித்து இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்த அந்த டீ கடையில் தீ பரவி பெரும் அந்த இடத்துல கடைகள் சுமார் ஒரு 6 லட்சம் மதிப்பிலான பொருட்களும் சேதமாகப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கேஸ் லைன் புதைக்கும் பணியானது இந்த ஊராட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் யாரிடமும் எந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் மத்திய அரசு நேரடியாக ஒப்பந்தம் பெற்று அது இவர்கள் இந்த கேஸ் லைன் புதைக்கும் பணியும் ஈடுபட்டு வருவதாகவும், இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரடி பார்வை இருப்பதாகவும், இந்த பகுதியில் தோண்டப்படும் இந்த பள்ளங்களால் நிறைய பள்ளங்கள் ஏற்படுகிறது. அது புதியதாக போடப்பட்ட சாலைகளும் பள்ளங்கள் ஏற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்தமாக இருந்தது. கடந்த வாரம் கூட இந்த கேஸ் லைன் பதிக்கும் போது புதிதாக அமைக்கப்பட்ட அந்த உள்ளூர் சாலைகள்லாம் அந்த பள்ளம் தோண்டப்பட்டு அந்த சாலைகளும் பாதிப்பு ஏற்படுது. இது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பணிகளை நிறுத்திவிட்டு இது யார் செய்யறாங்க, அதுக்கான பணிகள் என்ன ஒரு முறையான பண்ணுகின்ற அந்த பணியும் நிறுத்திட்டாங்க. இந்நிலையில் இந்த கேஸ் ஒரு அபாயமானது, இது நிறுத்துங்கள் என்று சொல்லிட்டு கூறி வந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் படூர் பகுதியில் அந்த தீ விபத்தானது ஏற்படுது. இந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பணி யாரிடம் ஒப்பந்தம் பெறுகிறார்கள், என்ன ஒப்பந்தம் பெறுகிறார்கள், இதுக்கான பாதுகாப்பு என்ன என்று குறித்து பொதுமக்களும் இது ஒரு அச்சத்தோடு பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.